வெல்கம் பேக் டு pinkskitchentamil. இன்னைக்கு நம்ம ஒரு குடமிளகாவை எப்படி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு குடமிளகாய் எடுத்துர்க்கேன். இதோட ரெண்டு எண்ட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே இருக்கக்கூடிய பகுதி கீழே இருக்க பகுதியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் போட்டுட்டு சுத்தி வர இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஜாயின்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணும்போது இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய விதைகள் வந்து தனியா வந்துரும். அதை நீங்க டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நீங்க விரிச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி கிடைச்சிரும். இதுலயும் லைட்டா அந்த ஒயிட் போர்ஷன்ஸ் இருக்கும். சோ அதை கட் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இது அப்படியே சாப் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டா கட் பண்ணிட்டு சாப் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். சோ நடுவுல ஒரு ஸ்லிட் போட்டுக்கலாம். இப்போ இப்படி டைட்டா பிடிச்சிக்கிட்டு நல்லா ஷார்ப்பா ஒரு நைஃப் வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பீஸையும் கட் பண்ணிட்டு திருப்பி வச்சு அகைன் குட்டி குட்டியா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா குட்டி கியூப்ஸா கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரெசிபிக்கு ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரெசிபி பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே சுலபமாக இந்த குடமிளகாவை நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண குடமிளகாவில் எந்த விதைகளுமே இருக்காது, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சீட்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த குடமிளகாவை நம்ம ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த குடமிளகா கட்டிங் ஹேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.